सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. साम्सिद्धिः स्वाभाविकी सहजा अकृताशया प्रकृति स्टेट विज्ञानिया स्वभावம் ஜகாதியா स्वभावம்னு நம்ம சொல்றோம். எது மாறுதல் அடையாதோ அதுதான் சுவாவம். அது மாறுதல் தான் லோகத்துல தெரியுது. பல வித்தியாசப்பட்ட சுபாவமா இருந்தாலும் கூட இந்த மாறுதல் அடையிறது இல்லைங்கிறது வார்த்தை. அதுக்கு அந்த வித்தியாசப்பட்ட சுபாவங்களை எடுத்துக்கிறோம். எப்பா லௌகிக பிரகிருதி நவிபரியேது யோக பிரசித்தமான பிரகிருதி கூட மாறுதல் அடையாது. அப்படி இருக்கும்போது ஆத்மாவுடைய பிரகிருதி சுபாவம் எங்கேயாவது மாறுதல் அடைய முடியும். லோக பிரகிருத்தியை திருஷ்டாந்தமா காண்பிக்கிறார். சில சுபாவங்கள் சாம்பிகம், சிலது சுவாபாவிகம், சிலது சகஜம், சிலது ஆக்கிரிகம். சுபாவத்தை நாளாக இருக்கிறார். சாம்பிகம், சுவாபாவிகம், சகஜம், ஆக்கிரிகம் அப்படின்னா என்ன? சம்யக் சித்தி சம்சித்தி கஷ்டபவா சாந்திஸ்திதி யதா யோகினாம் சித்தானாம் அனுமாதி ஐஸ்வர்ய பிராப்தி பிரகிருதி. சில காரணங்களினாலே சாதிக்கப்பட்டது சாந்திஸ்திகம். யோகிகள் தன்னுடைய யோகானுஷ்டானத்தாலே யோக பிரபாவத்தினாலே சில சக்திகளை அடைகிறார். அதாவது அனுமாதி அஷ்டைஸ்வரியம் அவளுக்கு வருது. இந்த ஐஸ்வர்ய பிராப்தி இருக்கு, இது யோகிகளுடைய சுபாவம். பூத பவிஷ்யத்தாலையோடு யோகனான்னு விதமே அவ யோகத்தினால அந்த ஐஸ்வர்யத்தை அடைஞ்சு விட்டான்னு சொன்னா அப்புறம் அந்த ஐஸ்வர்யம் மாறுதல் கிடையாது. பூத பவிஷ்யத்தாலத்துல அது இல்லாம போகுங்கிறது கிடையாது. சித்தமானது சித்தமானதுதான். இது சாம்சித்விகி பிரகிருதி. பிரகிருதினா சுபாவம், சாம்சித்விக சுபாவம். அதாவது ஒரு சாதனத்தினாலே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கப்பட்ட ஒரு சுபாவம் இருக்கும். சுவாபாவிகிலே அடுத்த சுபாவம் இது என்ன? திரவிய சுவாவத்தை யோசித்தான். அதாவது ஒரு சாதனத்தால அது வந்தத்தோட சாதிக்கப்படாது. அது அப்படியே அந்த திரவியத்துக்கு அப்படிதான் சுபாவம். ஏன்னா அக்னியாதியிலாம் உஷ்ண பிரகாசாதிகள் அது உஷ்ணமா இருக்குன்னு சொன்னா அது சுபாவம். இந்த சுபாவம் எப்பேற்பட்டது? அக்னி ஏதோ ஒரு சாதனத்தினால தன்னை உஷ்ணமாக்கி கொண்டதுன்னு அது இல்லை. அது அக்னின்னு சொன்னா அப்படிதான். காப்பின காலாந்தரே விதிகிறது தேசாந்தரேவா. இந்த சுபாவம் கூட மாறுதல் கிடையாது. இந்த ஊர்ல எப்படியோ அதே மாதிரிதான் எல்லா ஊர்லயும் அக்னி உஷ்ணமா இருக்கும். தேசாந்தரத்திலும் அந்த மாறுதல் கிடையாது. அப்ப சகஜான ஒரு சக்தி, ஒரு சுபாவம். சகஜான ஆத்மனா சகைவு ஜாதா. இது இவங்க சொந்த சுபாவம் சொல்ல முடியாது. ஆனா இந்த ஜென்மாவில அது பிறக்கும் போதே இந்த சக்தி. அதே எப்படி பக்தியாதீனம் ஆகாச கமனாதி லட்சணம். பக்தின்னு சொன்னா ஆகாசத்தில் பறக்க முடியும், மற்றவாழ்லாம் பறக்க முடியாது. அப்ப இது சகஜம், அந்த சக்தி அது இருக்கு. இதே மாதிரி அந்நாட்டு வியாபாரி அதிர்கா தேனத்தின் நிறுத்தா. அதே மாதிரி எத்தனையோ விதமான சுபாவங்கள் சொல்லி இருக்கிறார். அது ஒருத்தர் அந்த சுபாவத்தை உண்டாக்குறது இல்லை. அதிர்கா இருக்கானா உண்டாக்கப்பட்டது. உண்டாக்கப்பட்ட விஷயங்கள்லாம் சாம்பிதின்னு சொல்லிட்டாரு. பாக்கியெல்லாம் சகஜமாதான் இருந்துச்சு. அப்பேற்பட்ட அந்த சுபாவம் மாறுதலை அடையாததை நாம பார்க்கிறோம் லோகத்துல. அப்படி இருக்கிறது ஆத்மாவுடைய சுபாவம் எங்கேயாவது மாறுதல் அடைய முடியும். அமிர்தம் மருத்துவம் நபவத்தியமிருத்தம் மருத்துவம். மரணமில்லாத தன்மைதான் ஆத்மாவுடைய சுபாவம்னு சொன்னா அது எங்கேயாவது மரணத்தை அடைய முடியுமா?
அது மரணம் உள்ள தன்மைதான் அதனுடைய சுபாவமா இருந்ததுன்னா அது எங்கேயாவது அமிர்தமாக முடியுமா? இது ரெண்டுமே ஆத்மிக்காத அந்நாபி யாத்தாத்துக்கு சுவாவமே நிஜாதி அதுக்கு திருஷ்டாந்தம் அதுக்கா அப்பாம் நிம்மதேச கமனாதி லட்சணா ஜலம் வந்து கீழ் நோக்கிதான் ஓடுறது அப்படிதான் அதுக்கு சுவாவம். அப்படின்னு இதுவும் ஒன்றும் மாறுதல் அடையிறது இல்லை. அந்நாபி யாத்தாத்துக்கு சுவாவம் நிஜாதி சர்வா பிரகிருதி விஷயம் இந்த மாதிரி எது மாறுதல் அடையாத எந்த தர்மம் கிடைக்கிறதோ எல்லாமே பிரகிருத்தின்னு சொல்லிட வேண்டும். मिथ्या कल्पितेषु लौकिकेष्वपि वस्तुषु प्रकृतिर्न अन्यथा भवति किमुत्र आदस्वभावेषु परमार्थवस्तुषु இதுதான் கைதிகம் ஞானம். மித்யா கைதிகம் நாங்கள் லோகத்தில் பார்க்கக்கூடிய இந்த திருஷ்டாந்தங்கள் கல்பிக்கப்பட்ட திருஷ்டாந்தம் தான் இது ஒன்றும் பரமார்த்தம் கிடையாது. அதுலேயே இந்த பிரகிருதி மாறாதல் இல்லாம இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம்னா அப்போ பரமார்த்த வஸ்துவா இருக்கக்கூடிய ஆத்மாவுடைய சுபாவம் மாற முடியுமா? இருக்கவும் முடியாது. அமிர்தத்துவ லட்சணா பிரகிருதி அந்நா ஆத்மா அமிர்தம். அமிர்தத்துவம் அதனுடைய சுபாவம் அது என்னைக்கும் மாறாது. ஜரா மரண நிர்முக்தாக சர்வே தர்மா ஸ்வபாவதா ஜராமரண நிச்சயந்தா ஜவந்தே தன் மனுஷயா. தர்மான ஆத்மாவின் ஆத்மாவை சொல்றது கருதகத்தின் போடுவார்கள். ஆத்மா இல்ல எல்லா ஆத்மா சர்வே தர்மாக எல்லா ஆத்மாக்களுமே ஸ்வபாவதா அதனுடைய ஸ்வபாவப்படி பார்த்தோம்னா ஜரா மரண நிர்முக்தா. ஜரா மரணம் இது ரெண்டும் இல்லாதவர்கள் தான். நிஜமாவே ஆத்மாவுக்கு ஜரம் கிடையாது, மரணம் கிடையாது. சரீரத்துக்கு தான் ஜரா மரணம் வேணும். அப்ப எல்லா ஆத்மாவும் இந்த ஆத்மாவுக்கு ஞானம் வந்த ஞானியா இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு ஜராமரணம் கிடையாது. அஜ்ஞானி ஆத்மாவுக்கு உண்டுங்கிறது இல்லை. ஞானிய ஞானிங்கிற வித்தியாசம் இல்லை. ஆத்மாவா சொன்னா அதுக்கு ஜராமரணங்கிறது கிடையாது. ஜராமரணம் இச்சந்தா இதுதான் வித்தியாசம். ஞானியா இருந்தா அவனுக்கு ஜராமரணம் இருக்குன்னு தெரியவே தெரியாது, அவன்கிட்ட இல்லைங்கிறதுனால. அஜ்ஞானியா இருந்தா ஜராமரணங்கள்லாம் இருக்குன்னு தன்னுடைய பிராந்தியால புரிஞ்சுப்பான், புரியலாம். அதனால ஆத்மாவில் உள்ள வித்தியாசம் இல்லை. ஜராமரணம் நிச்சந்தா. அப்ப அஜ்ஞானியாக இருக்கிறவன் தனக்கே ஜராமரணங்கள்லாம் உண்டுன்னு நினைச்சுக்கிறதுனாலே எவன்தே தன் மனுஷன் இந்த மாதிரி தவறாக புரிந்து கொண்டதுனாலே அவனுக்கு தன்கிட்டே இருக்கக்கூடிய அமிர்தத்துவம் கிடைக்காம போச்சு. பட்டகதோரணம்னு சொல்றோம். கையிலே இருக்கு தெரியல, அதனால தேடிட்டு இருக்கான். கிடைக்காத கொடுத்தே பக்கத்துல தன்னோடவே வச்சுட்டு அது இல்லைன்னு தேட முடியாது இல்லையோ. அப்ப அந்த மாதிரி இவனுக்குலாம் அமிர்தத்துவத்தை தேட முடியாது. அமிர்தத்துவங்கிறது தேடி கண்டுபிடிக்க வேண்டிய விஷயத்துல ஒன்றுதான் இருக்கு, இவனுதான் அமிர்தம். ஆனால் மரணங்கள்லாம் தங்கிட்ட இருக்குன்னு வச்சுட்டு அதை எப்படி போக்குறது, அமிர்தத்துவத்தை எப்படி அடையிறதுன்னு உபாதம் பண்ணான். விஷயா புனஸ்தா பிரகிருதி எஸ்யாக அந்நிஷா பாவோ வாதிமுஷ்கரிக்கவே. ஆத்மாவுக்கு எந்த ஒரு சுபாவத்தை பிரகிருத்தின சுபாவத்தை புரிந்து கொள்ளாமே இந்த வாதிகள் அதற்கு மாறுதலா புரிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டால் அது சொல்றா. அது மாத்திரம் இல்லையே கல்பனாயாம்பா கோதோஷா வித்தியாக. அந்த மாதிரி அவ தவறா புரிஞ்சிருக்காரு. அவளுக்கு ஹானி என்ன? ரெண்டு ஜரா மரண நிர்முக்தா. ஜரா மரணாதி சர்வ விக்ரியா வருகிறாக இத்தியர்த்தா. ஜரா மரணம் மாத்திரமே இல்லை, எந்த விகாரமும் கிடையாது. ஆதி விக்ரியா வருகிறாக. கே சர்வே கர்மா சர்வே ஆத்மான எல்லா ஆத்மாவும் स्वभावतः प्रकृतितः एव. இதுதான் அதுக்கு சுபாவம். अतः एवं स्वभावात् सन्तः இப்படி மரணம் ஜரையோட சம்பந்தம் இல்லாம இருப்பது இதனுடைய சுபாவம் அப்படின்னு இருந்தாலும் கூட ஜராமரணம் இச்சந்தா. ஜராமரணம் இச்சந்தான்னு போட்டுட்டேன். நேரடியா இந்த கருத்தை பார்த்தா நமக்கு ஒரு விரோதமா இருக்கு. யாராவது தனக்கு ஜரம் வேணும் மரணம் வாங்கலாம் ஆசைப்படுவேன். ஜராமரணம் இச்சந்தா இல்லை. எந்த ஒரு தேடி ஏமாந்து போனோம் அவனா போட்டுங்கிறத சொல்றதுக்கா நிஜமா வரவே இல்லை. சாந்தியால வந்துடான்னு சொல்லிட்டான். அப்ப இது ரோல்பாதர் அதை எப்படி சொல்றார்? சாந்தியா வந்ததுங்கிறத
அவனா ஆசைப்பட்டு போட்டு ஆசைப்பட்டு போட்டுன்னா ஆசைப்பட்டு போட்டுன்னு அர்த்தம் இல்லை. இல்லாதது தானா ஆரோபணம் பண்ணிட்டு முன்னூறு அதுவா முன்னூறு சூங்கிறது அப்படி இல்லை. அந்த இடத்துல வியாக்கரணம் தனி வியாக்கரணத்துல வேற சொல்லு. முன்னூறு சொன்னா மரணத்துக்கு ஆசைப்பட்டவன் அப்படின்னு இல்லை. கண்டிப்பா மரணம் அடுத்த க்ஷணத்துல இவனுக்கு மரணம் நெருங்கிருக்கு. அந்த இச்சார்த்தகமான சமயம் அதுக்கு வாஸ்திகம் நம்ம பண்ணிட்டார். ஆசங்காயாம சந்தோஷ ஆசங்கானா வந்துடுமோங்கிற ஒரு சந்தேகம். இந்த சந்தேக விஷயத்துல கூட அந்த சன் பிரச்சனை வருமா? அது இச்சா அர்த்தத்துல சன் கிடையாது. ஜராமரணம் இச்சந்தைவ இச்சந்தகா ரஜ்வாமிவ சர்ப்பம் ஆத்மனி கல்பயந்தகா. ரஜ்ஜுவில சர்ப்பத்தை கிராந்தியால பாக்குற மாதிரி தன்னிடத்துல கிராந்தியால ஜராமரணத்தெல்லாம் பாக்குறவா. அவளுக்கு என்ன இருக்கு? யவந்தே சுவாவதலம் தீக்கிறதா வாசமா இல்லை. இதெல்லாம் ஏமாந்து போய் தன் மேல ஏற்றிருந்தாலே அமிர்தத்துவம் காணாம போயிடுச்சு. தன் மன்னிகையா ஜராமரண சிந்தையா தன் பாவிகத்துவ தோஷேன இந்த தோஷத்தினாலே எவன்தே அமிர்தத்திலிருந்து விலகிட்டா. அப்ப அமிர்தத்துவத்தை அடையிறது நம்ம கிட்ட இல்லை. அதுக்கு தேட முடியாது அமிர்தம். சரி, இதெல்லாம் பார்த்தோம்னா ஆனா இப்ப வந்து அந்த சத்வாதி அசத்வாதி நம்ம அலாதி சாந்தி பிரயோகத்தில் தான் இப்ப இருக்கோம். நம்ம எந்த சித்தாந்தமும் இப்ப புதுசாவும் பண்ணது இல்லை. அவ என்ன சொல்றாரோ அந்த 2 பேர் பேசிக்கிறத என்னன்னு வச்சு பார்த்துதான் நம்ம இவன் சொல்ற தப்பு அவங்ககிட்ட இருக்கு, அவன் சொல்ற தப்பு இங்க இருக்குன்னா இந்த 2 தப்பையும் நம்ம விளக்கிடுவோங்கிற நிலைமையில இருக்கு. இது 2மே நமக்கு வேண்டாம். அதே அந்த விஷயம் வர காரணம் எத்தவை காரியம் காரணம் சத்திய ஜாயத்தே ஜாயமானம் கதமஜம் சின்னம் நித்தியம் தப்பிஞ்ச காரணத்தையே காரியம்னு அவன் சொல்றானோ அவனுக்கு காரணமே உண்டானதாக சொல்ல வேண்டி இருக்கும். எது உண்டாகுமோ அது எப்படி உண்டாகாததாக இருக்க முடியும்? அது எப்படி நிச்சயமாக இருக்க முடியும்? முதலாம் சொன்ன மாதிரி இல்லை. இதுல என்ன சொன்னார்? காரணம் யார் இப்படி சொன்னா காரணம் காரியமாயிடும் காரணம் உண்டாயிடும் அப்படின்னு சொன்னா அவனை பார்த்து நீங்க சொல்றது நியாயம். காரணம் எத்தவை காரியம் காரணம் தப்பு ஜாயதே. சரி, அதனால என்ன ஜாயமானம் கதம் அஜம் அது உண்டாகிறதுன்னு சொல்றது அஜம் எடுக்கிறது. அது இன்னும் நிச்சயமாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நீ கேட்கறீங்க. யாருன்னா இப்படில சொன்னவாங்க பார்க்கலையே அப்படின்னு கேட்டால் இப்ப நம்ம வாயால சொல்லாட்டாலும் இப்படி சொன்னதாக அழுத மாட்டோம். எப்படின்னு பாருங்க. கதம் கதம் சத்யாதிவாதி சாங்கிக்கு அனுபவம் மிச்சது. யாரு சொல்றாங்கன்னா சாங்கி சொல்றாங்க. சாங்கிட்ட நீ இப்படி சொல்றியான்னு கேட்டா நான் அப்படி சொல்லலையே விடுவான். ஆனா அவன் அப்படி சொல்லாட்டானே அது சொன்னதான் அழுதும் எப்படிங்கிறது சொல்றது. வைசேஷிகா பேசுறவன் வைசேஷிகன் தர்க்கசாஸ்திரம். அவன் சாங்கியவாதியை பார்த்து என்னவா நீ சொல்றேன், நீ சொல்றது இப்படிதான் இருக்கு, காரணம் வந்து காரியம்னு சொல்ற மாதிரி இருக்கு, காரணமே உண்டாகிறது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப எது உண்டாகிறதோ அது எப்படி அனாதியா இருக்க முடியும்? பிரபஞ்சம் எதிரேந்து வந்தது அப்படின்னு கேட்பான். பிரதானம் இல்லாத பிரபஞ்சம் உண்டாகாது. பிரதான ரூபமா இருந்த அந்த காரியம் காரிய பிரபஞ்சம் உண்டானதுன்னு சொல்றேன். அப்ப அந்த பிரதானம் தான் காரிய ரூபத்துல உண்டானதுன்னு சொல்றேன். அப்ப காரணமே தான் காரிய ரூபத்திலே உண்டானது. எது உண்டானதோ அது அனாதியாகணும். அப்ப உன்னுடைய பிரகிருதி இருக்கு, அது எப்படி அனாதியா இருக்க முடியும்? அதுதான் உண்டாகிறது. பிரபஞ்சமாக உருவெடுக்கக்கூடிய அந்த பிரகிருதி எப்படி இது அனாதியாக முடியும்? அதுதான் உண்டாகிறது அப்படின்னு வைத்திய அடிக்கணும் அவனை வந்து பேசுறேன். காரணம் அப்படின்னா மிருத்துவத்து உபாதான லட்சணம். காரணம்னா உபாதான காரணத்தை வாங்கின்றோம். எட்டு வாதினா வலி காரணம். அந்த காரணமும் காரியமும் ஒன்று எவன் சொல்றானோ காரணமே தான் காரியம், காரியம் காரணத்தை காட்டிலும் வேறுவிட்டதே இல்லை. கட்டம் மண்ணுலேன்னு வருதா கட்டமும் மண்ணுதான் அப்படின்னு இவன் தீர்மானமா சொல்றாங்க. சத்தாரியவதி அவனை பார்த்து பேசுறான். காரணமேவ காரியாச்சாரேன பரிணமத்தே எத்தியவாதினா இத்தர்த்தா. எந்த வாதத்திலே காரணம் காரியமாக பரிணாமத்தை அடைகிறதோ அவன் மேல இந்த தோஷம். அகநீவசத்து அஜானாதி காரணம் மகதாதி காரிய ரூபேண ஜாயதே இத்தர்த்தா. பிரதான ஜெகத்துக்கு உபாதான காரணம் சொல்லிட்டு அது அஜம்னு வேற சொல்றேன்.
ஜென்மா பிறக்காததான் பிரதானம். மூல பிரகிருதி அபிகிருதி அவனுடைய காரியம். இந்த மூல பிரகிருத்தின்னு பிரதானம் தான் மூல பிரகிருதி. அது எதுலேருந்தும் உண்டானது கிடையாது. அதுல இருந்து எல்லாம் உண்டாகிறது. ஆனா அது எதுலேருந்தும் உண்டானதுல அஜம்ங்கிறாங்க. அவர் சொல்றது அதுதான் இந்த ரூபத்துல உண்டாயிருக்குன்னு சொல்றோம். அதனேவ தத் பிரதானாதி காரணம் மகதாதி காரிய ரூபேன ஜாயதே அப்படின்னு சொல்றாரு. மகதா ஜாதாரேணத்தே ஜாயமானம் பிரதானம் கதம் அஜமுத்தியதே. பிரதானம் மகதாதி பிரபஞ்ச ரூபத்தில் எப்போ உண்டாகிறதோ அதை போய் எப்படி உண்டாகாத சொல்ல முடியும்? அஜம்னு எப்படி சொல்ல முடியும்? விப்ரதிஷம் பரஸ்பர விருத்தமான இருக்கு. ஜாயதே அஜங்க இது உண்டாகிறது, ஆனா உண்டாகல அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அது மாத்திரம் இல்லை, நித்தியம் கைது இஷ்டே. அந்த பிரதானமானது நித்தியம் அப்படின்னு உங்களுடைய இன்னொரு சித்தாந்தம். பிரதானம் பின்னம், பின்னம்னா உடஞ்சது வேதனை. இப்ப பிரபஞ்ச ஒரே ஒரு பிரதானம் இருந்தது. அந்த பிரதானம் உலகமாக பரிணாமத்தை எடுத்தது. அப்ப எனக்கு உலகம் எப்படி இருக்கு? ஒன்னா இல்லை, பலவாக இருக்கு, அனந்தமாக. அப்ப அனந்தமாக அந்த ஒரே பிரதானம் உடஞ்சு போச்சுன்னு சொல்லுவோம். உடஞ்சுதான் இப்படி இருக்கு. இன்னும் விதீர்ணம் புதிதம் ஏகதேசேன சத்து கதம் நித்தியம் பிரதானத்தை நித்தியம்னு சொல்லியே அது உடஞ்சு போகும். ஆனா நித்தியம்னு சொல்லியே எப்படி ஒரே ஒரு பிரதானம் அது உடையாம எப்படி உலகம் இத்தனை உலகமா ஒரு பரிணாமத்தை அடைய முடியும்? அதுல ஒரு பாகம் ஏகதேசமா வச்சுதான் அதுல ஒரு பாகம் இந்த ரூபமாகவோ இன்னொரு ரூபமாக அப்படின்னு உடஞ்சு இப்ப உலகமாக வந்திருக்குன்னு சொல்லணும். அப்படி சொல்ற உடையக்கூடிய அந்த பிரதானம் எப்படி நிச்சயமாக முடியும்? நதி சாவயம் யதாதி ஏகதேசேன புதனதர்மி நித்தியம் திருஷ்டம் லோகே சர்ச்சா. எது ஒரு சாவயமாக இருக்குமோ, ஒரு அவயவத்தில் பரிணாமத்தை அடையுமோ, அந்த வஸ்து நித்தியம்னு உலகத்துல பார்த்தது கிடையாது. கட்டம் உடஞ்சு போச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் நித்தியம் எப்படி கிளம்பிடும்? அழிஞ்சு கொடுங்க. விதீர்ணம் சர்ச்சா ஏகதேசேன அஜம் நித்தியம் தேக்கியத விப்ரதிஷம் கைரதி செய்யதே இருக்கிறாரா. நீங்க சொல்றது ஒரே இருக்கும். ஒரு பக்கத்துல அது பாட்டுக்கு உடையும், ஆனா அது நித்தியமாகவும் அஜமாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னா அப்படி எப்படி சொல்ல? இதே விஷயத்தை அடுத்த இன்னொரு ஸ்லோகத்தையும் சொல்றார். அனாதி ஊகாவதி அது வேற சொல்றாரு. அதாவது பரிணாமத்தை வாஸ்தவம்னு சொல்றதுக்கு இந்த தோஷங்கள் சேரும். மாயா இந்த பரிணாமத்தை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மாயையில அந்த கேள்விக்கு மாயன்னு தான் பதில். அத்வைதிக்கு அந்த பதில் பொருத்தம் அவனால சொல்ல முடியாது. எதிராளி சாங்கியனாலே இந்த பதில் சொல்றதுக்கு அவங்ககிட்ட வாய வச்சு மாய வச்சிருக்கிறான். மாயான்னு சொல்லி அவன் பதில் எடுத்துக்கலாம். காரணா அனன்யத்துவம் அகாரியம் அஜந்தவ ஜாயமானா காரியா காரணம் தே கதம். இன்னொரு வேடிக்கையான ஆபத்து உனக்கு இருக்குங்கிற. காரணமும் காரியமும் வேற இல்லை, ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா அனன்யத்துவம் வேறு இல்லை, வேற்றுத்தன்மை கிடையாது. காரணம் தான் காரியம், காரியம் தான் காரணம். அப்படின்னாச்சு காரணம் அஜம்னு சொன்னா அப்ப காரியமும் அஜம் தான். காரணம் காரியம் வேறு இல்லையே. அப்ப காரியம் அஜம் உண்டாகலே அர்த்தம். அஜம் தவ ஒரு சமயம் காரியம் உண்டாகிறதுன்னு சொன்னால் அப்ப காரணம் எப்படி உண்டாகாததாக இருக்க முடியும்? காரியம் காரணம் ஒண்ணு. காரணம் உண்டாகல, ஆனா காரியம் உண்டாகுது அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள ஒன்னா இருக்க முடியும். என்னன்னு அவர் சொன்னீங்கன்னா அப்ப காரியம் உண்டாகும் போது காரணமும் உண்டாகுதுன்னு சொல்ல முடியாது. அப்படி காரணம் உண்டாகலன்னு சொன்னா காரியமும் உண்டாகலன்னு சொல்ல முடியாது. அதனால நீ சொல்றது முடிச்சுட்டாரு. உக்தத்தைவ அர்த்தத்தை ஸ்பஷ்டீகரணார்த்தமாக காரணாத் அஜாத் காரியத்தை எதி அனன்யத்துவமிஷ்டம் துவயா. ஒரு சமயம் அந்த காரணத்தை காட்டியும் காரியம் வேறு இல்லையே, அதேதான் ஒண்ணுதான் அப்படின்னு நீ சொன்னால் ததா காரியம் அப்படி அஜம் நீதி பிராப்தம். காரணம் அஜம், ஜனனம் இல்லாததுன்னா காரியமும் ஜனனம் இல்லாதது. நெஞ்சாங்க விபரீதம் காரியம் அஜம். காரியம்னு இருந்தது ஜென்மா இல்லைன்னு சொன்னா ஜென்மா வந்தாதான் அது காரியம்னு சொல்லும். எது உண்டாகுமோ அதைத்தான் காரியம் சொல்லணும். காரியம் உண்டாகாது அப்படின்னு சொன்னாக்கா உண்டாகலைன்னா அது காரியமே பேரு வராது. அது விபரீதம்.
காரியகாரணயோகோ அனன்யத்து ஜாயமானாத்வை காரியா காரணம் அனன்யத்து நித்தியம் தோன்றியத்தை கதம் சவே. காரியம் உண்டாகிறது, காரணம் அதேதான் அப்படின்னு சொன்னா காரணம் மாத்திரம் உண்டாகாமல் நித்தியமாக நிச்சலமாக துருவமா இருக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? சுத்தியாக ஏகதேச பட்சத்தே ஏகதேச பிரபவாயர்களுக்கு நீ சொல்றது எப்படி இருக்குன்னா அந்த காரணத்துல பாதி உண்டாகும், பாதி நிச்சயமா துருவமா இருக்கும் அப்படின்னு சொல்றத பார்த்தா ஒரு பெண் கோழியை எடுத்து பாதியை வச்சு சமையலுக்கு எடுத்துட்டு இன்னொரு பாதியை அடுத்தது நான் முட்டை கோட்டத்தை வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கிற மாதிரி இருக்குங்க. அது சரியா வர அஜாத்வை ஜாயதே யஸ்ய திருஷ்டாந்த சத்ய நாஸ்தி வை ஜாதாஸ்த ஜாயமானஸ்த ந வியவஸ்தா பிரசித்தியது. இது வேற யுக்தியை கொஞ்சம் கண்டிக்கலாம். மறுபடியும் அஜம்னா உண்டாகாததுன்னு உண்டாகாத ஒன்னிலேருந்து காரியம் உண்டாகிறதுக்கு ஒரு உதாரணம் காமிக்க முடியுமா லோகத்திலேருந்து? அஜத்திலேருந்து ஜம் உண்டாகிறது, அஜம்னா உண்டாகாது, ஜம்னா உண்டாகுதுன்னு சொன்னேன். அஜமான காரணத்திலேருந்து ஜம் உண்டானதுன்னு ஒரு சின்ன ஒரே ஒரு உதாரணம் உலகத்தில் காமிக்கும். ஒண்ணுமே இல்லை. மண்ணிலேருந்து குடம் உண்டானது சொன்னா மண்ணு கூட உண்டானக்கூடிய ஒரு வசுதான், அது ஒண்ணும் அஜம் இல்லை. அஜத்திலேருந்து ஒரு காரியம் உண்டானதாக ஒரு திருஷ்டாந்தம் லோகத்திலே காணலை. அஜாத்வை ஜாயதே யஸ்ய திருஷ்டாந்த சத்ய நாஸ்தி வை. திருஷ்டாந்தோ நாஸ்தி இருக்கு. தெரிவோ லோகத்துல இருக்கிற மாதிரி ஜாதத்துல இருந்தா இன்னொரு ஜாதம் காரியம் கூட பிறந்த காரணத்திலிருந்து அதனுடைய காரியம் உண்டாகும். காரணம் கூட இன்னொரு தன்னுடைய காரணத்திலிருந்து பிறக்கும், அதனுடைய காரணம் தன்னுடைய காரணத்திலிருந்து பிறக்கும் அப்படின்னு காரணமும் ஜம் காரியமும் ஜம் ஜாயமானம் அப்படின்னு சொல்லிட்டா அப்ப எங்க போய் முடியும்? முதல் காரணம் அனவஸ்தான் எல்லாமே இன்னொரு காரணத்துல இருந்து பிறகுதான் இருக்கணும் அப்படின்னு நின்று இருக்குன்னா அப்புறம் நிறுவ இருக்கு. எங்கேயோ போய் நிறுத்தல. ஜாதாத்த ஜாயமானத்தை வியவஸ்தா பிரசித்தியதே. அதனால இந்த ரெண்டு விதத்திலையும் உனக்கு பதில் இல்லை, அதனால நீ சொன்னது இந்த அன்னைக்கு அஜா அனுஸ்பன்னாத் வஸ்துனஹ ஜாயதே எட்டு வாதின காரியம் திருஷ்டாந்தா தத்து நாஸ்தி வை. உண்டாகாத ஒரு வஸ்துவிலிருந்து காரியம் உண்டானதே கிடையாது. திருஷ்டாந்தாவே அர்த்தா அஜாத நகிருதி ஜாயதே இது சிந்தனை. தாவர பாஷ்யத்திலே சரீரம் வஞ்சாயாக தௌஹித்ரிய ஸ்மரணமிவா அப்படின்னு ஒரு உதாரணம். அவளுக்கு ஒரு ஞாபகம் உண்டு. என்னுடைய பெண் வயசு பேரன் இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஞாபகம். எப்படி ஒரு வஞ்சாயாக தௌஹித்ரிய 2 ஸ்டெப்பு தாண்டி கொடுத்து இது முதல்ல வந்தா இவருடைய பெண்ணா அந்த பெண்ணுக்கு ஒரு பிள்ளையா அவன் பண்ணின காரியம் இதெல்லாம் அவன் ரசிக்கிறான். அப்படி தௌஹித்ரிய ஸ்மரணமிவா அப்படின்னு அது என்ன ஆச்சு? அங்கேயே போயிடுது. துதிதான்னு சொல்றதே போயிடுது. துதிதாவுடைய பத்தியம், அதாவது மஞ்சைக்கு பிறக்காத பொண்ணுக்கு ஒரு புள்ளை பிறக்க முடியுமா? இவளுக்கு பிறக்காத பெண்ணுக்கு பிள்ளை பிறக்க முடியுமா? அதுதான் இருக்கு. அஜாத்வை ஜாயத்தை பிறக்காத ஒரு வஸ்துவிலேருந்து ஒரு பொண்ணு பிறக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி இருக்கு. திருஷ்டாந்தா நாஸ்தி ஓகே திருஷ்டாந்தானா திருஷ்டாந்தாவே நீ என்ன சொன்னதாயிடும் ஒன்னும் அவனாலே நஷ்டமாயிடும். நீ அதுலேருந்து உண்டாக முடியாது, திருஷ்டாந்த காண்பிக்க முடியாதோ அப்ப நீ சொன்ன திட்டமாக यदा पुनः जातात् जायमानस्य वस्तुनः अभ्युपगमः तदपि अन्यस्मात् जातात् तदपि अन्यस्मात् इति न व्यवस्था प्रसज्यते. இவருடைய அப்பா ஒரு பிறந்தவர் தான், அவருடைய அப்பா அவர் யாருக்கு பிறந்தாரோ அவரும் இன்னொருத்தருக்கு பிறந்தவர் தான், அவருடைய அப்பாவும் இன்னொருத்தருக்கு பிறந்தவர் தான் போயிட்டே இருந்தா அங்க ஒன்றும் ஒரு நிச்சய முடியாது. हेतो आदिफलम येषाम आदिर्हेतु फलस्य हेतो फलस्य अनादि कथंतैः उपवर्ण्यते. आदिना कारणம், ஆதின ஆரம்பம் காரணம், காரணத்துக்கு காரணமாக இருப்பது காரியம், காரியத்துக்கு காரணமாக இருப்பது காரணம்,
ஏதோஹோ ஆதி பலம். காரணத்துக்கு காரணமாக இருப்பது காரியம், காரியத்துக்கு காரணமாக இருக்கிறது காரணம் அப்படின்னு எவன் சொல்றானோ அவனுக்கு ஏதுவும் சரி பலமும் சரி இது ரெண்டும் அனாதீதி எப்படி சொல்ல முடியும்? ஏதுவாகட்டும் பலமாகட்டும் இது ரெண்டு அனாதீன்னு அவனால சொல்லவே முடியாது. பகன்கள் உபவர்ணியது. அதனால எத்தரத்துவத்தை சர்வம் ஆத்மீவாகோ இது பரமார்த்ததா வைராபாவா கிருத்தியா உத்தகா தம் ஆசிரித்ய ஆக. இப்ப வைதேசிகன் பேசலையா? ஏதோராவிஸ்பரம் ஏஷாம் ஆதிரிஹேது பதத்தை அப்படின்னு பேசுறது யாருன்னா இது சித்தாந்திகள். எத்தரத்துவத்தை சர்வம் ஆத்மீவாகோ இந்த கிருதி என்ன தெரிவிக்கிறது? பரமார்த்ததா துவைத அபாவா. துவைதங்கிறது உண்மையில் உண்மை இல்லை, அது இல்லைங்கிறது வார்த்தம். இந்த இது ஆசிரியத்து இப்ப பேசுறான் இந்த ஸ்லோகத்துல. ஏதோஹோ, ஏதுனா என்ன பேசுறதுக்கு இது ஹேது. அவன் பண்ணின புண்ணிய பாவம் கர்மான்னு, கர்மாவால தான் அவன் பிறந்தான். கர்மாவே அவனுக்கு எப்படி வந்தது? பிறந்ததுனாலதானே வந்தது. இல்ல பிறந்ததுக்கு அப்புறம் தானே அவன் கர்மாவை பண்ண முடியும். பிறக்கிறதுக்கு முன்னாடி புண்ணியமோ பாவமோ ஏதாவது பண்ண முடியுமா? அது பிறந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு வளர்ந்து அதுக்கப்புறம் அவன் கர்மாவை பண்ணணும். அதனால பிறக்கிறதுக்கு ஹேதுவாக இருக்கக்கூடிய அந்த கர்மாதேகே ஆதிதி காரணம். அந்த தர்மாதிகள் வந்துட்டு எப்படி வந்தது? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ஹேது தர்மாதி தேகாதி சங்காதா பலம். அந்த தர்மாதிகள்னால் எந்த ஒரு காரிகரண சங்காதமானது கிடைச்சதோ இதுவே அவன் தர்மாதர்மம் பண்றதுக்கு ஹேதுவாக இருந்தது அப்படின்னு சொல்றவனுக்கு என்ன ஆகும்? ஆதிதி காரணம் ஹேது தர்மாதிதி பலத்துக்கு தேகாதி சங்காதத்து. அவன் தர்மாதர்மம் மனிதத்துக்கு அவனுடைய காரிகரண சரீரம் இந்திரியங்கள்லாம் காரணம். சரீர இந்திரியங்கள்லாம் அவனை தடுத்துட்டு அவன் மனித தர்மாதர்மங்கள் தான் காரணம் அப்படின்னு பரஸ்பரை சொல்றவனுக்கு தேவம் ஏது பலயோகோ இதரேதர காரிய காரணத்தேன ஆதிபத்தம் என்று கண்டித்து காரியத்துக்கு தர்மத்துக்கு காரணம் அவன் பண்ணின கர்மாவுக்கு காரணம் தேகாதிகள். தேகாதிகள் வந்தது காரணம் அவன் பண்ணின கர்மாதிகள் எப்படி சொல்றவனுக்கு இது ரெண்டுமே நிச்சயம் இல்லை, அனாதி இல்லைன்னு ஆதிபத்தம் என்று தேவம் ஏதோஹோ பலத்திட்ட அனாதித்வம் கசந்து உபவர்ணிட்டு விப்ரவிசித்திரம். இதுவும் அனாதி அதுவும் அனாதி அப்படின்னு சொல்றது எப்படி சொல்ல முடியும்? நதி நித்தியத்தை பூதத்தை ஆத்மனா ஹேது பலாத்மகத்தா. இது என்ன பண்ணா இந்த அனுபவிக்கிறது தனக்கு சாதகமா எடுத்துன்னா நீ ரெண்டையும் அனாதையும் சொல்ல முடியாதோ இல்லையோ? ஹேது பலன்னு சொன்னா அது ரெண்டையுமே அனாதின்னு சொல்லு. என்ன பண்ணலாம்? நீ அனாதின்னு சொல்லணும்னா நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். அது ஹேதுவும் இல்லை பலமும் இல்லை, அபூர்வம் அனபரம். அது உனக்கு காரணமும் இல்லை, அது இன்னொன்னு காரியமும் இல்லை. அப்படி சொல்லு சௌக்கியமா அனாதிக்கும் தெரியும். அதனால இது ஹேது காரியம் இப்படி ஏதாவது சொன்னா ஆபத்துதான். அதனால எல்லாத்தையும் நித்தியத்தை பூதத்தை ஆத்மனா ஹேது பலாத்மகதா சம்பவதி. இப்ப ஆத்மா பூதத்தம் நித்தியத்தை சொன்னா அது ஹேதுவும் இல்லை, அது பலமும் இல்லை. அப்பதான் அது பூதத்தம். ஏதோ ராஜபலம் ஏஷாம் ஆதிர்ஹேது பலத்திற்கு ததா ஜன்ம பவே தேஷாம் புத்திரா ஜன்ம பிதுரியதா. நீ சொல்ற விதத்துல பார்த்தா அது பரிணதிக்கிறதுக்கு யோக்கியமாக இருக்கு. புத்திரன் யாரு? ராமனுடைய புத்திரன் தகரதன். இவருடைய அப்பா யாரு? தகரதன். தகரதுடைய அப்பா அவருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி புத்திரா ஜன்ம பிதுரியதா. புத்திரனிடத்திலிருந்து பிதா பிறந்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி நீ சொல்றது இருக்கு. ஏதோராதி பலம். ஏதோங்கிறது இப்போ இந்த தேகேந்திரிய சஞ்சாதம். இந்த தேகேந்திரிய சஞ்சாதம் எதிலிருந்து வந்ததுன்னு சொன்னா கர்மானுஷ்டானம் மனிதனால வந்தது. இது மனித கர்மாவுக்கு பலமாக வந்தது. அந்த கர்மா எப்படி வந்ததுன்னா அவன் அந்த தேகேந்திரியார்களை வச்சு பண்ணினா அதனால வந்தது. அப்போ ஏதோ ஆதி பலம் ஆதிதி ஹேது பலம். இதுதான் அன்னை. இந்த சொன்னா எப்படி இருக்குன்னு கேட்டா புத்திரா ஜென்ம பிதுரு. இவனுக்கு அவன் அப்பா
அவனுக்கு பரவம் இப்ப தெரிவிச்சிடலாம் அவரு கதந்தை விருத்தம் அபியோகம்யத்தை அப்பிச்சதே हेतुजन्यादेव कला हेतोर्जन्म विभगच्छतां तेषां ईदिशो विरोधः उक्तो भवति यथा पुत्राजन्मपितुः पुत्राजन्मपितुः சொன்னா லோகத்துல எல்லாருக்குமே இது தப்பு எழுதப்படி இதே மாதிரிதான் நீ பேசுற பேச்சு இருக்கு. அப்ப என்ன சொல்லுவான், நான் ஒரு பொது வழியில போறேன். இந்த அந்நியாற்றத்துல என்ன தோஷம் வரும்னா, பிதாவுக்கு புத்திரன் பிறந்தான், புத்திரனுக்கு பிதா பிறந்தான்னு சொல்றதுல என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்தோம். பிதாவுக்கு புத்திரன் பிறக்கணும்னு சொன்னா அப்போ பிதா இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கணும். அந்த பிதா இந்த புத்திரனுக்கு பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த புத்திரன் அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கணும். பிறக்கிறவன் பின்னாடியும் அந்த பிறக்கிறதுக்கு காரணமானவன் முன்னாடியும் இருக்க வேண்டிய முன்ன பின்னா இருக்கணும். அப்பதான் காரியகாரண பாவம். அப்ப இவனுக்கு முன்ன அவன்னு சொல்லிட்டோம்னா இவன் பின்னா ஒருத்தன் பின்ன முன்ன அப்படிதான் இருந்தாங்க தவிர பரஸ்பரம் வராது. இவனுக்கு முன்னாடி அவன் இருக்கானா அவனுக்கு முன்னாடி அவன் இருக்கான்னு பரஸ்பரம் சொல்லணும். ஆகையால ஒரு கிரமம் காரியகாரண பாவத்துக்கு தேவைப்படுறது. இவன் நடுப்புற என்ன சொன்னா முன்னத்துமே இருக்க வேண்டாம், ரெண்டு வாரத்துல வந்து வச்சிருக்கலாம். பிதாவும் புத்திரனும் ஒரே சமயத்துல வந்து அப்ப நீங்க காரியகாரண பாவத்தை சொல்லிக்கலாம் அப்படின்னா சித்தமா காரியகாரண பாவம் போயிடும். ரெண்டு கொம்பு ஒரே சமயத்துல முளைச்சு வீடு வச்சுக்கிற மாட்டுக்கு. அப்ப இந்த கொம்பு அந்த கொம்புக்கு காரணமா, அந்த கொம்பு இந்த கொம்புக்கு காரணமா, ரெண்டும் இல்லையா இல்லையா? அதாவது முன்னும் பின்னமா முளைச்சுனா கூட காரியகாரணமா இல்லை, இந்த கொம்பு அந்த கொம்புக்கு காரணம் இல்லை. ரெண்டு சேர்ந்த வாரத்துல முளைச்சுன்னா எப்படி காரியகாரண பாவத்தை சொல்றது? சம்பவே ஹேது பலயோகோ ஏசிதவ்ய கிரமஸ்துவயா. நீ ஒரு கிரமத்தை ஆசிரிக்க வேண்டி இருக்கும். ஏது முன்னாடியும் பலம் பின்னாடியும் வருதுன்னு ஏன் நினைச்சா அப்படி ஆசிரியக்கலைன்னு சொன்னால் யுகபத் சம்பவேயத்மா அசம்பவிப்போ விஷயானது. ஏதுன்னு சொல்றதும் பலன்னு சொல்றதும் யுகபத் ஒரே காலத்துல வந்ததுன்னு சொன்னால் அப்ப அது ஏதுகுலம்னு சொல்ல முடியாது. அது திருஷ்டாந்தம் விஷானவது. ரெண்டு கொம்பும் ஒரே சமயத்துல மறுத்துது வருதுன்னு சொன்னா அதை காரியகாரணம் கிடையாது. யதோக்தா விரோதா நயுக்தா அத்யுதந்தும் மன்யதே. இப்ப சொல்லப்பட்ட விரோதத்தை ஏற்றுக்க முடியாது, இது எப்படியாவது பரிகரிக்கணும் அப்படின்னு நீ நினைக்கையானால் அப்ப என்ன பண்ணலாம்? சம்பவே உற்பத்தௌ. இந்த சம்பவ சந்தத்துக்கு உற்பத்தியில அர்த்தம். கேது பலயோகோ, இந்த கேது பலம் இது ரெண்டும் தாம் பிறப்பதற்கு ஒரு கிரமத்தோடு பிறக்க வேண்டும். அதாவது கிரமஹா ஏசித்தவியா அந்தேஷ்டவியா, அதாவது முன்னாடி கேது அப்புறம் கிரமம் அப்படின்னு கிரமமா வந்தது. அதனால அது காரணம் இது காரியம்னு சொல்றோம். பூர்வம் பச்சாத் பலஞ்ச, இது முதல்ல ஏது அப்புறம் பலம் வந்தது. இப்படி சொல்லலைன்னா உங்களோட காரியக்காரர் வாங்கிட்டு இதற்க யுகபத் சம்பவே யஸ்மாத் ஏது பலையோ காரியகாரணத்தின அசம்பந்தா. யுகபத்து ஒரே சமயத்துல இது ரெண்டும் பிறந்தது, முன்னும் பின்னமா பிறக்கலே அப்படின்னு சொன்னால் அப்ப காரியகாரண பாவம் கிடையாது. யதா யுகபத் சம்பவத்தோஹோ சப்தேதர கோபிஷானியோ. ஒரு மாட்டுக்கு ரெண்டு கொம்பு ஒரே நேரத்தில் மறுத்துது. அந்த ரெண்டு கொம்புல இந்த கொம்புக்கும் அந்த கொம்புக்கும் காரியகாரண பாவம் கிடையாது. கலா உற்பத்தியமானஸ்தன் நதே ஹேது பிரசித்தி அப்பிரசித்தேது பலம் உற்பாதயிற்று. இப்போ அசம்பந்தோ விஷானவற்றுன்னு சொன்னாங்க. அந்த அசம்பந்தோ விஷானவற்றுங்கிறதான் கொஞ்சம் விவரிக்கிறது. பலத்திலிருந்து உண்டாகக்கூடிய ஹேது ஆக முடியுமா? பிறக்காத அந்த ஹேது பலத்தை உண்டாக்க முடியுமா? கௌரித்திரன் சொன்னீங்க. கதம் அசம்பந்தா இத்தியாக கன்யா ஸ்வதஹ அலப்தாத்மகா. இதுல இருந்துதான் அது பிறக்கணும். இது இன்னும் அதை உண்டாகத்தால பிறக்கவே இல்லை. அப்பேற்பட்ட பிறக்காத ஒண்ணுலேருந்து அதனுடைய காரணமா இருக்கக்கூடியது பிறக்க முடியுமா? கலா உற்பத்தியமானஸ்தம் எப்படி இருக்கும்? சத விஷாணாதேரிவ அசதா நேது பிரதிச்சதி ஜென்மனலகதே. விஷாணம் மாதிரிதான் அது பிறக்கலைன்னா இல்லைன்னு அர்த்தமாச்சு. அதுல இருந்து இது வந்ததுன்னு சொன்னா என்ன ஆகும்? விஷாணத்துல இருந்து ஏதோ ஒரு காரியம் உண்டாமல் அர்த்தம். அலம்பியாத்மக அப்பிரசித்தம் தானே இன்னும் சித்தமாகாத அங்க பிறக்காத ஒரு வஸ்து
சதவிஷானாதி கல்பா, அது சதவிஷானம் மாதிரிதான் அது. அவ கட்டம் பலனுஷ்பாதையது, அந்த ஹேத்துக்கு பலத்தை உண்டாக்க முடியும். தானே இன்னும் பிறக்கல, பிறக்காத அந்த அப்பா எப்படி பிள்ளைய உண்டாக்க முடியும்? அது இதரேதராபேட்சையோகோ சதவிஷான கல்பயோகோ காரியகாரணபாவேன சம்பந்தப்பட்டு திருஷ்டா. இதுவும் இல்லை அதுவும் இல்லை. இதுவும் ஒரு ஹிதவிஷானா அது ஒரு ஹிதவிஷானம் தான். இது ரெண்டுக்கும் காரியகாரணபாவம் சொல்ல முடியும். காரியகாரணபாவேன சம்பந்தா ந பிரதிதிருஷ்டா அந்நியசாவா இத்திருஷ்டாயா. இது காரணம் அது காரியம், அது காரணம் இது காரியம் ரெண்டுமே சொல்றதுக்கு இங்க முடியாது. அடுத்தது சுலபமான பெரிய விஷயம். எது ஹேதோ பலாசித்தி பலசித்த ஹேதுதா ததர பூர்வ நிஷ்பன்னம் எஸ்ய சித்தி அபேட்சை. ஹேதுலேருந்து பலம் வருது, பலத்திலேருந்து ஹேதம் வருதுன்னு சொன்னா முதல்ல எது வந்ததுன்னு சொல்லு. ஏதோ ஒண்ணு முதல்ல வந்ததோ இல்லையா? பீஜம் அங்குரம், பீஜத்திலேருந்து அங்குரம் வருது, அங்குரத்திலேருந்து அப்புறமா பீஜம் வருது. இப்ப எது முதல்ல வருது சொல்லு அப்படி. ஏதோ ஒண்ணு முதல்ல வருதுன்னு சொல்லு. அசம்பந்ததா தோஷேன அபாகிருதேதி ஹேதுஃபலயோ காரியகாரணபாவே எது ஹேதுஃபலயோ அந்யோன்ய சித்தி அபிமுகன்யதே துவயா. நான் ஒரு தோஷம் சொன்னாலும் நான் என்னுடைய பக்கத்தை விடமாட்டேன். ஹேதுவிலிருந்து பலம் வருது, பலத்திலிருந்து ஹேது வருது, பீஜத்திலேருந்து அங்குரம் வருது, அங்குரத்திலேருந்து பீஜம் வருது அப்படின்னு நீ முரட்டத்தனமா சொன்னால் நான் உன்கிட்ட கேள்வி கேட்கிறேன். தவறது பூர்வ நிஷ்பந்தம் ஹேதுஃபலயோ அப்படின்னு சொல்ற இந்த ரெண்டுல எது முதல்ல வந்தது அது சொல்லி பார்க்கலாம். எஸ்ய பச்சாத் சாதன சித்தியா பூர்வ சித்தாபேட்சையா தத்குருஹி. முன்னாடி வந்ததுக்கு முன்னாடி வந்தது காரணம்னு சொல்லும்படியாக முன்னாடி வந்தது என்னங்கிறது நீ சொல்லு. சொல்ல தெரியல அப்படின்னு சொன்னா சொல்ல தெரியலேங்கிறது இல்ல, தெரியலேங்கிறதுனால நீ சொல்லலேன்னு இல்ல, அது இல்லவே இல்லைங்கிறதுனாலதான் நீ சொல்லு. பொண்ணுக்கு குழந்தை பிறந்துதா பிறக்கலையான்னு எனக்கு சொல்ல தெரியல ஏன்னு நீங்க சொல்ல வேண்டாம். ஏன்னா அந்த வஸ்து இல்லைங்கிறதுனாலதான் அவங்களுக்கு தெரியல, இருக்கிறதா தெரியுது. இது எல்லாமே மாயுதமா இருக்கிறதுனாலே அப்ப எதிர போய் பரிவசானமாகும். அஜாதி பரிதீபிகா அசக்தி அபரிஜானம் கிரமகோபகா அசவா புனः ஏவம் சர்வதா புத்தி அஜாதி பரிதீபிகா. இதெல்லாம் கெட்டிக்கிறா, இதெல்லாம் அசட்டுத்தனமா சொல்லு. சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. சொல்ல அசக்தி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றது இருக்கு. இது அசட்டுத்தனம், இப்படி சொல்லவே மாட்டான். நீங்க தெரியலேன்னு சொன்னதே எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னா அஜாதி பரிதீபிகா. எந்த காரியத்துக்கு உண்டாகவே காரியத்துக்கு உண்டாகவே எனக்கு அதை ஏற்றம் நகர்த்ததே ஒட்டும் இது பண்ணிட்டே நீ கேட்ட எது முன்னாடி வந்ததுங்கிறதே என்னால சொல்ல முடியாது. தேயம் அசக்தி முடியாதுன்னு சொன்னா அபரிஜானம் தத்துவ அவிவேகா மூடதா இत्यर्थः. अथवा योऽयं त्वया उक्तः क्रमः हेतोः फलस्य सिद्धिः फलाच्च हेतोः सिद्धिः इति इतरेतरानन्तरीयलक्षणः तस्य कोपः विपर्यासः अन्यथाभावो वा भावः स्यात् इत्यभिप्रायः. இது முன்னாடி இது பின்னாடின்னு ஒரு கிரமம் சொன்னீங்க, அந்த கிரமம் இல்லாத போயிடுச்சு. நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லலை. எது முன்னாடின்னு சொல்லலைன்னா என்ன ஆகும்? அப்போ உனக்கு அது இல்லைன்னு கிரமமே. ஏவம் ஹேது பலயோகோ காரியகாரணபாவ அனுபவத்தேகே. அப்ப காரியகாரணபாவம் தெரியலன்னா எங்க போய் முடியும்? அஜாதி சர்வஸ்ய அனுபத்தி பரிதீபிதா எதுவும் உற்பத்தி ஆகலே. பிரகாசிதா அந்யோன்ய பட்சம் பட்சதோஷம் நிவர்த்தி வாதிதி புத்தி பண்டிதை இருக்கிறதா. புத்தினா அர்த்தம் இல்லை, புத்தினா பண்டிதை. விசாந்த இந்த மாதிரிலாம் சொல்லி யோசிச்சு விசாரணை பார்த்தா கடைசியில இன்னும் எல்லா அளவையும் இருக்கிறது.